அனுமதி. இப்போ உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டிருப்பதால் தான் இங்கே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்கவும் முறையிடப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? முழு விவரம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் தீபமேற்று நேற்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து மாநகர காவல் ஆணையர் இன்று தினம் நேரில் ஆஜராகி அறிக்கை அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய நீதிமன்ற அலுவல்கள் கூடியதும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்றும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக செயல்படுவதாகவும் புகார் அளித்தார். எனவே இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தை எதிர்மனுதாரராக சேர்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மறுப்பு தெரிவித்தார். அதாவது ஒரு கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவினுடைய மேலும் பல கோரிக்கைகளை இணைத்து இந்த கோரிக்கையை விரிவாக்கம் செய்ய வேண்டாம் என்று நீதிபதி குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கே. ரவீந்திரன் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய இரு நீதிபதிகள் அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு இன்றைய தினம் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதியை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய விசாரணை, அதாவது இரு நீதிபதிகள் அமர்விலும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கினுடைய விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார். இதனிடையே 3ஆம் தேதி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதாவது மனுதாரர் ராமரவிக்குமார் 10 நபர்களுடன் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் இதற்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அந்த உத்தரவு என்னானது, அது தொடர்பாக விளக்கம் அளிக்க சிஐஎஸ்எஃப்க்கும் அறிக்கை அளிக்க சிஐஎஸ்எஃப்க்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீடு குறித்து தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பு தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையீடானது செய்யப்பட்டது. இதுபோன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு முறையீடு செய்யப்பட்டது. இதற்கு மனுதாரரான ராமரவிக்குமார் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் தொடர்ந்து நாடகம் ஆடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசை பொறுத்தவரை நாங்கள் வெறும் முறையீடு தான் செய்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை இது தொடர்பாக பரிசீலிக்கப்படும். அதாவது அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது, அந்த மனு எண்ணிடப்பட்டு உரிய முறையில் உரிய வகையில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.